என்னதான் சட்னி சாம்பார் இருந்தாலும் இட்லி பொடி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறவங்களுக்காக இந்த ரெசிபி. இதில் ஒரு கப்பு இப்போ காமிக்கிறேன் இல்லையா, அந்த அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதெல்லாமே நீங்கள் ஒரு கப் இப்போ காமிச்ச கப் அளவில் அளந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் தனியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஸ்மெல் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 2 இனுக்கு நல்லா உலர்த்தி வச்சுட்டு வாஷ் பண்ணி அது போட்டுக்கோங்க. எள்ளு ஒரே 1 ஸ்பூன் பொரியிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கட்டி பெருங்காயம் 1 இன்ச் அளவுக்கு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. புளி சின்னதாக ஒரு சின்ன பிட்டு நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயில். இதெல்லாம் 1 ட்ராப் ஆயிலில் வறுத்தா போதும். பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா தட்டி போட்டு தோலோடு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் 6 சேர்த்திருக்கேன். இதில் முற்றிலும் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு. பிரெக்னன்சி லேடிஸ் வந்து எள்ளு சேர்த்திக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு வெல்லம் ஒரு துண்டு சேர்த்திக்கோங்க. இது நல்லா இருக்கும், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். தூள் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குறக்குறப்பாக எல்லாம் வேண்டாம், நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான அரோமாவோட நம்மளுக்கு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு காலையில் டிஃபனுக்கு எல்லாம் அவசரத்துக்கு செய்யணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.